அந்த நெப்போலியன் போனப்ரைட் அந்த மிலிட்டரி ஸ்கூல்ல படிச்சான். படிச்சுட்டு திறமையான ஆளா வந்தான். திறமையான ஆளு பிரெஞ்சு ஆர்மில பிரெஞ்சு படையில ஒரு ஒரு சின்னஞ்சிறு சிப்பாயா சேர்றான். சிப்பாயில இருந்து தளபதி வர்றான். தளபதியில இருந்து தலைமை தளபதி ஆறான். காரணம் என்ன? பக்கத்துல இருக்கக்கூடிய எல்லா நாடையும் அடிச்சிடறான். தலைமை தளபதியில இருந்து பிரெஞ்சு நாட்டில் சர்வாதிகாரியாக உயர்ந்தவன் நெப்போலியன் போனப்ரைட் என்ற மன்னன். ஒண்ணுமில்லாம வந்தவன். ஆனா அவன்கிட்ட நெஞ்சுரம் இருந்தது. அதே நெஞ்சுரம் உங்கள் வீட்டு பிள்ளைகள், உங்கள் வீட்டு மகன், உங்கள் வீட்டு மகன் எங்கள் அண்ணன் செந்தில்குமார் அவர்களிடமும் இருக்கு. ஒண்ணுமில்லாதவன் இந்த ஆட்சி அதிகாரத்தை பிடிப்பதான் உலக வரலாறு. மன்னரோட மகன் மன்னன் அவர்கள் எந்த விதமான சுவாரஸ்யம் இல்ல மக்களே. எலிசபெத் ராணி செத்து போயிட்டாங்க. அவருடைய மகன் சார்லஸ் பதவியேற்றார். அதுல என்ன சுவாரஸ்யம் இருக்கிறது? கருணாநிதி மகன் முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சரின் மகன் மு.க. ஸ்டாலின் முதலமைச்சரார். அதுல என்ன சுவாரஸ்யம் இருக்கிறது? ஆனா ஒண்ணுமே இல்லாம இந்த அடிமைப்பட்ட இனத்துக்கிட்ட பேசி 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 காசு இல்ல, கருத்து இருக்கு, நோட்டு இல்ல, மக்கள் மேல வைக்கிறதுக்கு நேசம் இருக்கு. அதை வச்சு புடிச்சு வர்றோம். புடிச்சு வந்துட்டா மக்களை 50 ஆண்டுகளுக்கு மேலாக கொள்ளையடித்த திமுக அதிமுக ஒருத்த வார்டு கவுன்சிலர் வட்ட செயலாளர் வெளியில நடமாட முடியாது. எல்லா பயிலும் சிறையில் இருப்பான். அந்த காட்சியை பார்க்கணுமா? சட்டமன்றத்துல ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக வெளிநடப்பு செஞ்சு ஓடணும்னா இந்த முறை நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து பாருங்க. விவசாயிகளுக்கு வாக்களிச்சு பாருங்க. நான் கேட்கிற கேள்விக்கு ஒரு வாய்ப்பு சொல்ல முடியும், ஒருத்தர் பதில் சொல்ல முடியாது. சமீபத்தில் பொங்கல் அன்னைக்கு ஒரு மக்கள் மன்றம் பார்த்திருப்பீங்க. அதுல நான் வந்திருப்பேன். நான் வந்து பேசினேன். எங்க அண்ணன் பேசினேன். அங்க வந்து ஒரு திமுக ஊடகவியலாளர் இருந்தார். ஒருத்தர் செந்தில்வேல் ஒரு பேர். அவருக்கு பல பேர் வைப்பாங்க. நம்ம அவருக்கு அவங்க அப்பா அம்மா என்ன பேர் வச்சாலும் அந்த பேர்ல கூப்பிடுவோம். அவர் இந்த இதை சொன்னீங்க, 4 வருஷம் 4 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கியிருக்கீங்களே, மக்களை ஏமாத்தலாமா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு அவர் சொல்றாரு, நீங்க அதிமுக வாங்கின கடன் எல்லாம் பேச மாட்டேங்கிறீங்க, திமுக வாங்கிய கடனை மட்டும் பேசுறீங்க. இதான் தான் நாடா விட்டாலும் தன் தசை ஆடும் அப்படின்னாரு. அடுத்த சுற்று எனக்கு வந்துச்சு. ஐயா, தான் நாடா விட்டாலும் தன் தசை ஆடுங்கிறது எங்களுக்கு இல்ல, உங்களுக்கு தான். சொல்றேன் கேளுங்க. 2006 2011 மு. கருணாநிதி ஆட்சி செய்யும் போது ஆந்திராவில ஒரு முதலமைச்சர் இருந்தார், ஒய்எஸ் ராஜசேகர் ரெட்டின்னு. ஒரே ஒரு ஆள் ஒரு முதலமைச்சர்